நல்ல அருமையான சுவிசேஷத்துக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் சபையிலே பாதுகாப்பாய் சந்தோஷமாய் இருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கி. அதை நாம் உணர்ந்து மிகுந்த நன்றியுள்ளவராக இருப்போம்னு நான் விசுவாசம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 63ஆம் அதிகாரம். நாம் நம்முடைய தேவனை, தகப்பனை, அப்பாவை நாம் அறியணும். அப்படி அறிகிறது தான் நித்திய ஜீவன். 9ஆம் வசனம், 8ஆம் வசனம் நாம் திதியில் கேட்டோம். 8 வாசிக்கலாம். அவர்கள் என் ஜனந்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். யாருக்கெல்லாம் கிறிஸ்து இரட்சகர் ஆனார் அப்படின்னா எல்லாருக்கும் இல்லை, இங்கே உட்காந்துருக்கல எல்லாருக்கும். நம்ம எல்லாரும் ஏமாற்றக்கூடாது, ஏமாற வைக்கவும் கூடாது. யாருக்கு அவர் இரட்சகர்னா வஞ்சனை செய்யாதவர்கள். யார் வஞ்சனை செய்யாதவர்கள் என்றால் தங்களுடைய பாவங்களை மறைக்காதவர்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். மறைக்காமல் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட ஆசைப்படுகிறவர்களுக்கு அவர் இரட்சகரானார். அடுத்த வசனம் 9. அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். ஆண்டவர் இதா தம்முடைய குமாரனை, அவரை, அவர் சாயலை, அவர் அன்பை நம்முடைய குமாரன் மூலமாக வெளிப்படுத்தின போது அவரை நம்முடைய எல்லா நெருக்கங்களிலும் நெருக்கமடைய வைக்கிறார். நம்முடைய ஒரு சூழ்நிலை கூட அவருக்கு தெரியாதது. நம்முடைய எல்லாருடைய நெருக்கங்களிலும் அவர் நெருக்கப்பட்டவர். இப்போதும் அதுதான். இப்போதும் அவர் நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய பிரச்சனைகளில், இங்கே உட்கார்ந்துருக்கிற சின்ன பிள்ளைகளிலிருந்து சபைக்குன்னு வந்த, உண்மையாய் வஞ்சனை செய்யாதபடிக்கு இங்கே வந்த எல்லா பிள்ளைகளுடைய நெருக்கங்களிலும் அவர் நெருக்கப்படுகிறார். பயப்படாத. அந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்மோடு கூட சேர்ந்து அவரும் நெருக்கப்படுகிறார். ஏதோ நாம் தான் பாரப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாதபடிக்கு அவரும் ஒரு நுகத்தை சுமந்து கொண்டு நம்மோடு கூட நெருக்கப்படுகிறார். நமக்கு ஒருவிட கண்ணீர் வரலாம். ஒருவேளை நம்முடைய பாடுகள் வாழ்வா சாவான்னு இருக்கலாம், மரணம் நேரிடுமோன்னு இருக்கலாம். ஆனால் நம்மோடு கூட சுமக்கிற அப்படி ஆண்டவரை உற்று பார்த்தால் அவர் என்ன போலவே நெருக்கப்பட்டவராய் என்னோட கூட கடந்து வருகிறாரேன்னு என்னை இன்னும் துள்ளி ஒருபடி அவரோடு கூட அந்த நுகத்தை சுமக்கத்தான் அது செய்யும். ஏன் அப்படின்னா அவர் நம்மோட கூட சுமந்து நம்முடைய நுகத்தை மெதுவாக்குகிறவர். வேதம் அப்படி அருமையாக எழுதி, என் நுகம் மெதுவா. நுகம் மெதுவா இல்லை, அவர் எல்லா பாரங்களையும் தான் சுமந்து நம்முடைய நுகத்தை மெதுவாக்குகிற ஆண்டவர். நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய தகப்பனை. எனக்கு எல்லாம் சொல்ல முடியுமான்னு தெரியல. எனக்கு ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல. ஆண்டவருடைய அன்பை புரியும்போது எதுவுமே சொல்ல முடியறதில்லை. அவ்வளோ பெரிய அன்பு நாம் விளங்கியிருக்கோமா? எவ்வளோ பெரிய அன்பு, எவ்வளோ பெரிய தேவ அன்பை உணர்ந்த ஜனங்களாக உட்கார்ந்துருக்கோமா? சும்மா ஏனோ தானோன்னு யோசிக்கிறோமா? என் நுகத்தை மெதுவாக்குகிற ஒருவர் என்னோட கூட சுமந்து போகிறார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். ஒருவரும் பயப்படாம நாம் இருக்கணும். தேவன் கிறிஸ்து, நம்ம வாசிக்கிறோம் மத்தேயு 26, வேர்வை இரத்தமாய் வெளியே வந்தது. வேர்வை நாளங்களின் வழியாய் இரத்தம் பீரிட்டது. அப்போது அவரை தேற்றுவார் இல்லை. எல்லா மனுஷரும் கைவிட்டார்கள், தூங்கினார்கள்.
எனக்காக 1 மணி நேரம் விழித்திருங்கள்னு சொன்னபோது தூங்குனாங்க கோட்டை விட்டு. பிதாவினிடத்திலிருந்து ஒரு தேவதூதன் புறப்பட்டு வந்து அவரை தேற்று நான் இருக்கிறேன். இன்றைக்கும் எத்தனையோ நெருக்கங்களில் கஷ்டங்களில் கடந்து போகிற பிள்ளைகளிங்க நம்ம உட்கார்ந்துருக்கோம். அந்த பிள்ளைகளுடைய எல்லா நெருக்கங்களிலும் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி தான் பாதுகாக்கிறார். எத்தனை பேர் இப்படி விசுவாசிக்கிறீங்க? பிதாவே, தேவனே, உம்முடைய சமூகத்தின் தூதனானவர் என்னை இந்த சின்ன அப்படி தப்பிச்சு விட்டான், என்னை காப்பாற்று. அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்பு பூர்வ நாட்களில் எல்லாம் அவரை தூக்கி சுமந்து வந்தார். தெய்வத்தை அப்படியா? தேவனுடைய அன்பை நாம் அறிந்திருக்கிறோமா? அன்பின் நிமித்தம் இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் எனக்கு எமோஷனலாக தான் இருக்கு, சொல்ல முயற்சிக்கிறேன். இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உள்ளே நுழைந்து ஒருவேளை இந்த கட்டடத்துக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் அவருடைய அன்பின் நிமித்தம்தான் என்னை கொண்டு வந்து சேர்த்தான்னு விளங்கியிருக்கோமா? அவருடைய அன்பு மட்டும்தான் என்னை ஜெயித்தது. அவருடைய அன்பு தான் என்னை ரட்சித்தது. அவருடைய அன்பை கண்டுதான் நான் காலில் விழுந்தேன். என்னை பயப்படுத்தி இல்லை, அது சபல்ல. அவருடைய அன்பின் நிமித்தம் பாடினமில்ல, அவருடைய அன்பின் நிமித்தம் காலில் விழுந்தேன். நேற்று கூட ஒரு பாட்டு பாடினேன், கதறி எழுதுட்டேன். என்ன பாட்டு பாடுற? நல்ல அருமையான பாட்டு. ஆரம்பம் என்ன எழுது? எனது பாத்திரம் நிரம்பி வழியுது. என்ன நிரம்பி வழியுது எனது பாத்திரம்? இயேசுவின் அன்பை எண்ணிடும்போது எனது பாத்திரம் நிரம்பி வழியுது. இயேசுவின் அன்பை எண்ணிடும்போது நம்முடைய பாத்திரம், நம்முடைய இதயம், நம்முடைய வாழ்வு எல்லாம் மாறணும் அப்படின்னா நாம் தேவனுடைய அன்பை அறிந்தவர்களாக இருக்கணும். பிதா நம்மேல் கொண்டிருந்த தேவ அன்பை நாம் அறிந்தவர்களாகத்தான் இருக்கணும். இரண்டாந்த வாழ்க்கை வாழ முடியாது. அதில் சூதும் வஞ்சகமும் கபடும் இருக்கத்தான் செய்யும். எத்தனையோ நல்ல அருமையான வார்த்தைகளை நாம் கேட்டோம். அதுக்கு பின்னணியெல்லாம் ஒருவர் அன்பு பொழிந்ததை நாம் அப்படி வழங்கியிருக்கிறோமா? அன்பு நிமித்தம் மறைகூவி அழைக்கிறதை, அன்பின் நிமித்தமும் பரிதாபம். நம்முடைய பிரதான ஆசாரியர் நம்ம வாசிக்கிறோம் 2:15 எபிரேயர். எப்படி வாசிக்கிறோம்? 18 எப்படி வாசிக்கிறோம்? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற ஒருவர் இருக்கிறார். அன்பின் நிமித்தமும் பரிதாபத்து நிமித்தமும் ஒவ்வொருடைய முகத்தையும் இந்த காலை அப்படி பரிதாபத்தோடு பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எத்தனையோ குறைகள் இருக்கலாம், நான் உன்னை நேசிக்கிறேன். நான் இப்பவும் உன்னை நேசிக்கிறேன். என் அன்பு நிமித்தம்தான் உன்னை ரட்சித்தேன். கிறிஸ்தவ வாழ்வு அன்புனால் உண்டாகிற வாழ்வு. என்னமோ வேற செயல்களை நாம் பேசுகிறோம். நல்லது, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். எப்படியும் இருக்க முடியாது. தேவனே உன்னை செய்யாமல் இதை ஒண்ணுமே செய்ய விடல். நம்மளால் செய்ய முடியாது. அன்புனால நிறைஞ்சு நான் வாழ முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அன்பு ஒருத்தர் எனக்கு கொடுக்கணும், நான் உற்பத்தி பண்ண முடியாது. ஒருவர் மேல நான் சிம்பத்தி படலாம், ஒரு பரிதாபப்படலாம், அன்பு இருக்க முடியாது. அன்பு அவர் போல அன்பு எனக்கு உண்டாகிறது பெரிய விஷயம்தான். அது உண்டாக முடியாதுன்னு தேவனுக்கு தெரியும். நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்கள் ஒருத்தர் அன்பாக இருங்கன்னு சொன்னாங்களே, அந்த அன்பு நம்மால சாத்தியம் தானா? யார் அன்பா இருந்தது போல? தேவன் நம்மிடத்தில், கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பாக இருந்தது போல. நம்ம கேட்டமே அவருடைய அன்பை எல்லாம். அப்படி நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருங்க. ஆண்டவரே, இதெல்லாம் முடியாதுன்னு தெரிஞ்சுதான் ரோமர் 5:5 எழுதியிருக்கு. எப்படி எழுதியிருக்கு? தேவன் பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பை நம்முடைய இருதயங்களில் ஊற்றணும். இப்பதான் என் பாத்திரம் நிரம்பி வழியுது.
இப்பதான் எனக்கு புரியுது, அவர் அன்பை ஊற்ற பிறகுதான் புரியுது. ஓ, நான் எவ்வளவு அன்பு கூற கடனாளி, நான் எவ்வளவா அன்பு கூறணும், எவ்வளவாய் தேவன் எனக்கு அன்பு கூர்ந்திருக்கு, என்னை அன்பு கூர்ந்திருக்கிறார். அந்த அன்பை ஊற்றாதவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. நாம பிறரை நியாயம் தீர்த்து கொண்டு, பிறரை குற்றஞ்சாட்டி கொண்டு, சுயநீதிக்காரர்களாய் பெரிய நீதிமான்களை போல பிறரை அற்பமாய் எண்ணிக்கொண்டு, சபைக்கு வரும்போதெல்லாம் பிறரை அற்பமாய் எண்ணிக்கொண்டு, கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டோம்னா ஜெபம் பண்ணாதவங்களாம் அற்பமாய் பார்த்துக்கொண்டு, வீட்டில் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பரிசுத்தமாக இருந்துட்டோம்னா வரும்போதே அவ்வளவுதான் எல்லாமே சிலிப்பி கொண்டு வந்து நிற்போம். நம்ம எங்க எல்லாரும் யாரும் சரியில்லை, ஐம் ரைட் அப்படின்னு வருவோம். லேசாக தர்மம் பண்ணிட்டோம்னா சரியா போச்சு, லேசாக ஒரு உணர்வு உடைஞ்சிட்டோம்னா போச்சு, அவ்வளவுதான். பாக்கி எல்லாம் உணர்வு இல்லாதவங்களை போல இருக்கிறேன்னு தோணும். ஏதோ சபையில் இங்கே ஒரு வேலையை செஞ்சிட்டோம்னா போதும், நான் தான் எல்லாமே. இங்கே யாருக்குமே எதுவுமே தெரியாது, ஊறுகாய் வைக்க கூட பிறருக்கு தெரியாதுன்னு நினைக்க தோணும் எனக்கு. அதுதான் நான் புரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அதை திருத்திட்டு நான் செய்வேன், நான் செஞ்சாதான் சைட்டா இருக்கும்னு. எதுவுமே யாருக்குமே தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இடத்துல சுயநீதியும் பெருமையும், நான் கிறிஸ்துவின் நண்பன் நாம புரியல. நாம புரியணுங்கிறதுக்காகத்தான் தேவன் நம்மை சில சூழ்நிலைகளை சாத்தானுடைய கையிலேயே ஒப்புடுது. நான் இப்போ கேட்டுக்கிட்டு இருந்த போது உணர்ந்த கோதுமையை சுலகில் புடைக்கிறது போல புடைக்கணும்னு சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டேன். நான் உத்தரவு கொடுத்தேன். ஏன் எழுதியிருக்க மாட்டாங்க லூக்கா எழுதின சுவிசேஷம். நம்ம பயப்பட தேவையில்லை, நான் பயப்பட தேவையில்லை, நான் விசுவாசமாய் சொல்லுகிறேன், நீங்கள் சரியாக விளையுங்க. அவர்கள் எப்படி எழுதிக்கணும் பாரு. சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், நான் உத்தரவு கொடுத்தேன். ஏன்? நீ குணப்படணுங்கிறதுக்கான அடுத்து எழுதி 32 நீ குணப்படணுங்கிறதுக்காக நான் உன்னை சாத்தான் கையில் ஒப்புக்கொடுத்தேன். சில நேரங்களில் நமக்கு சில பிரச்சனைகள் வியாதி எல்லாம் சொல்றோம், ரைட்டு, எல்லாம் என்னமோ பரிசுத்தவானுக்கு மேல இருந்து அப்படியே அனுப்பப்பட்டது போல யோசிக்க கூடாது. நான் குணப்படணுங்கிறதுக்காக பிரதர் சொன்ன மாதிரி தும்மல் கூட குணப்படணுங்கிறதுக்கு தான் நான் உணர்றேன் அப்படி ஆழமா. இப்போ ஒரு சில மாசமா பல பிரச்சனைகள் அப்படி கடந்து போய்கிட்டே இருக்கிறப்ப அதுக்கு குணப்படணும், அவ்வளவுதான். அதுக்காகத்தான் சாத்தான் கையில ஒன்று கொடுத்துருக்கேன். நீ குணப்படப்பான்னு பாப்போங்கிறதுக்காக இல்லை, நான் அப்படி விசுவாசிக்கிற ஆள் இல்லை. நீ குணப்படணுங்கிறதுக்காக நீ குணப்படுவ, குணப்பட்டு உன் சகோதரனை நீ ஸ்திரப்படுத்துவ அப்படின்னு நம்பிக்கையில தான் சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுத்துலன்னா கொடுக்க மாட்டேன். நீ குணப்பட மாட்ட, நீ கெட்டு இன்னும் வீணா போயிடுவேன்னா நான் ஏன் உன்னை கொடுக்குறேன்? நான் கொடுக்க மாட்டேன். நீ குணப்படுவ, குணப்பட்டு உன் மனைவி, பிள்ளைகள், குடும்பம், சபை, சகோதர சகோதரிகள் எல்லாரையும் நீ குணப்படுத்துவேங்கிறது, குணப்பட்டு நீ ஸ்திரப்பட்டு எல்லாரையும் ஸ்திரப்படுத்துவேங்கிறதுக்காக இப்ப சாத்தான் இடத்துல உன்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் என்னவெல்லாம் குணப்பட வேண்டியிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதில் அதில் எழுதியிருக்கு 23 வசனம் 2:23. அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரித்துக்கிட்டாங்க. ஒருவங்களை காட்டி கொடுப்பான்னு சொன்னாங்க. அப்போ நம்மள யார்ப்பா காட்டி கொடுப்பான்னு கேட்குறாங்க. பேதுருவை கேட்டால் என்ன சொல்லியிருந்திருப்பாரு? என்ன பிரதர், இதை முந்தி பேசுகிறவங்களுக்காக என் மேலேயே கண்ணை வைக்கிறீங்க, இதை முந்தி பேசுகிறதும் உண்மைதான், அப்புறம் வாங்கி கட்டிக்கிறதும் நான் தான், அதுக்காக என் மேலேயே சந்தேகப்படுறீங்க. அடுத்து யோவான் யாரை போய்ப்பா நெஞ்சில் சாஞ்சவனா சந்தேகப்படுறீங்களாப்பா? எல்லாரும் விசாரிக்கிறாங்க, நீயான் இல்லவே இல்லை. எல்லாரும் யூதாசை கேட்டா எப்படியோ அவன் என்ன சொல்லிப்பான்னு தெரியல, இப்படியாடா. சிலர் சபையில் எப்படி இப்படியா ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. சரி பரவாயில்ல, எல்லாம் ஆண்டவர். அடுத்து இப்படி பேசி முடிச்சு 24 தங்களில் எவன் பெரியவனாக இருப்பான்? நான் சரியா நீ சரியா, நான் முதல்லையா நீ முதல்லையா? காரியங்கள்லாம் இப்போ தின்ன காலியாக போகுது.
யார் வர்றது முதல்லன்னு பார்க்குறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சகோதரிகளே, சகோதரர்களே. வாக்குவாதம்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் வாக்குவாதம்னா எப்படி இருக்கும்? கலபரலமாக இருக்கும். வாக்குவாதம்னா என்ன? ஒன்றுமே புரியாத மாதிரி யோசிச்சு. வாக்குவாதம் நீங்கள் சும்மா புருஷ மனைவி வாக்குவாதம்னா எப்படி இருக்கும்? அப்படி தான் எழுதியிருக்காங்க. அப்படி தான் வாக்குவாதம் பண்ணினார்கள்னு எழுதியிருக்கு. அடுத்து அவர்கள் அப்படி ஆண்டவர் வாக்குவாதம் உண்டாயிட்டு அவர்களை நோக்கி இப்படி நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்குள்ளே 20 வசனம் 26, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது, உங்களில் பெரியவன் இப்படியெல்லாம் பேசி முடிச்சுட்டு பணிவிடைக்காரனை போல நான் இருந்தேன். நான் இப்போ கேட்டுக்கிட்டு இருந்தபோது யோசித்தேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புருஷனையும் மனைவியை எனக்கு சொல்கிறேன், நான் வீட்டில் ஒவ்வொருவரும் ஒரு பணிவிடைக்காரனை போல மனைவியும் புருஷன் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு புருஷன் மனைவி அப்படி பார்க்குறார், பந்தி இருக்கிறவள். ஒரு மனைவி புருஷனை பார்க்குறாங்க, பந்தி இருக்கிறவர், நாம் பணிவிடைக்கார். புருஷன் நினைக்கிறாங்க, நான் பணிவிடைக்கார், என் மனைவி பந்தி இருக்கிறவள், நான் பணிவிடைக்காரனை போல இருக்கட்டும் ஆண்டவர், நான் காலை கழுவட்டும் ஆண்டவர், எந்த வேலையும் நான் செய்யட்டும் ஆண்டவர். அப்படி சபைக்கு வந்தால் ஒரு பணிவிடைக்கார ஆவி, நான் பெரியவனை நீ பெரியவன் காட்டுறதுக்கு இல்லை, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு காட்டுறதுக்கு இல்லை. எல்லாரும் பந்தி இருக்கிறவர்கள், நான் பணிவிடைக்காரன் ஆண்டவர். சபைக்கு வந்தால் அப்படி யோசிக்கலாமா? இப்படியெல்லாம் அவர்கள் தடுமாறி போனார்கள். நான் பணிவிடைக்காரனை போல இருந்தேன், நீங்கள் பணிவிடைக்காரனை போல இருங்கப்பான்னு சொன்னாங்க. உங்கள் நடுவில் நான் பணிவிடைக்கான இருக்கிறேன், இருந்தேன் அல்ல, இப்பவும் இருக்கிறேன், இனிமேலும் இருப்பேன். கிறிஸ்து இப்பவும் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அவருடைய ஆவியை நமக்காக, நம்மளை எவ்வளவு பெருசாக நினச்சிருந்தா இப்போதும் பிதாவின் சமூகத்தில் போய் நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருப்பார். ரைட் நவ், இப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிற அப்பம் பக்கம் வந்திருக்கிற எல்லாருக்காகவும் பிதாவினிடத்தில் இப்பவும் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். அப்போ நம்ம அவர் எவ்வளவு பெருசாக நினைச்சிருக்கணும். அவருடைய மனைவியாய் நம்மளை நினைத்திருக்கிறார், மணவாட்டியாய் நினைத்திருக்கிறார். இப்படியே கிறிஸ்துவ சபையில் அன்பு கூர்ந்தார். எபேசியரில் எப்படி எழுதியிருக்கு, அப்படி பணிவிடைக்காரனை போல இருந்தேன். சரி, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் நான் பணிவிடைக்காரனை போல இருந்தேன் அப்படியே முடிச்சுட்டு அடுத்த வசனத்தில், எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்கள் தான் பிரதர். ஒவ்வொருவரையும் அப்படி சபையில் யோசிக்கலாமா? பெருசா பலவீனர், நான் பெரியவனா நீ பெரியவனா போராடிக்கிட்டே இருக்கட்டும், பரவாயில்ல. சகோதரிகள் அப்படி இருக்கட்டும், சகோதரர்கள் இருந்தால் பரவாயில்ல, இருந்துட்டு போட்டும். ஆனால் ஆண்டவரை போல நல்ல ஆவியாய் என் சோதனையில் என் கூட இருந்தவர்கள், நிலைத்திருந்தவர்கள் நீங்கள் தானே. நீங்கள் தான் கடைசி வரைக்கும். நம்ம கேட்டோமே, நித்தியத்தில் நம்ம எல்லாரும் ஒருத்தர் பார்ப்பீங்க. அது நம்பிக்கை இல்லாமல் உட்கார்ந்துருந்தோம்னா அது சபை கூடுதலே கிடையாது. கிறிஸ்துவையே நம்ம அறியலை. உயிர்த்தெழுவோம் என்கிற நம்பிக்கை இல்லாத ஒருவரும் தேவனை அறியாதவர்கள், மறுபடியும் பிறக்காதவர்கள். உயிர்த்தெழுவோம்ங்கிற நம்பிக்கை மட்டும்தான் நம்மளை பரிசுத்தவனாய் மாற்றும். நிலைத்திருந்தவர்கள் என்று சொல்லி, ஆகையால் 29 என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தும்போது நான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன், நீங்கள் என் ராஜ்யத்தில், அப்படிதான் சொல்றாங்க. அப்படி சொல்லி இந்த சீசர்களெல்லாம் குணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் ஆண்டவர். நம்மை அப்படி நேசித்து தான் கூப்பிட்டுருக்காங்க. அன்பின் நிமித்தமும் பரிதாபத்து நிமித்தமும் நம்மளை அழைத்து நம்மளை கொண்டு வந்து இங்கே வரைக்கும் சேர்த்திருக்கிறார். இங்கே வரைக்கும் விசுவாசம் கொஞ்சமாவது நம்முடைய வாழ்க்கையில் உருவாகிற வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. இன்னும் அது விசுவாசம் வளரும், பெருகும். ஆகையினால் நாம் ரோமர்கள் நிறுவனம் 12ஆம் அதிகாரம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தபோது 13ஆம் வசனம், ஒரு சின்ன மலைப்பிரசங்கம் என்று சொன்னால் ரோமர் 12ஆம் அதிகாரம். மலைப்பிரசங்கத்தினுடைய ஒரு ரத்தின சுருக்கம் தான் ரோமர் 12. நீ வீட்டில் போய் அதை தியானிச்சு பாரு. பரிசுத்தவானுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். யார் பரிசுத்தவான்? பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே,
உங்கள் பெற்றோர் பரிசுத்தவானா இல்லையா? இல்லையா? இல்லைன்னு சிரிக்குது ஒரு புள்ள. யாரை போய் எங்கள் அம்மாவையா சொல்ல சொல்றீங்க? ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவங்கள பரிசுத்தவான்னு சொல்லுகிறார். எங்கள் அப்பாவையா சொல்ல சொல்றீங்க பரிசுத்தவான்னு? ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவர்களை பரிசுத்தவான். யாரெல்லாம் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டார்களோ அவர்கள் பரிசுத்தவான்கள். மனைவி பரிசுத்தவாட்டி, புருஷன் பரிசுத்தவான். அவர்கள் குறைவில் ஒருவருக்கு ஒரு உதவி செய்யும். என்ன குறைவு? பலவீனங்கள், தவறுகள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். அதில் நாம் உதவி செய்யணும், மன்னிக்கணும், இறக்கப்படணும், அன்பாக இருக்கணும், நேசிக்கணும், அவர்களுக்கு உதவி செய்யும். இப்படிப்பட்ட மகிமையான வாழ்வுக்கு தான் தேவன் நம்மை அழைச்சிருக்கான். அப்பம் பக்கம் கூடி வர்றோம், பொறுப்பாக கூடி வரணும். எல்லா வியாதியும் பாவத்துக்கு காரணம்னு நம்ம சொல்லலை, ஒரு சிலது பாவத்துக்கு காரணம்தான், சந்தேகம் இல்லை. சிலருக்கு நம்ம புத்தி தான் வரமாட்டேங்குது. நம்மளை இன்னும் சரின்னு தான் நம்ம சொல்கிறோம். தேவன் எத்தனையோ விதமாய் நம்மளை நேசித்து, நம்மளை திருத்தி, நம்மளை உடைத்து, பல சூழ்நிலைகளில் நம்மளை கடத்தி கொண்டு போனாலும் நாம தானே அப்பவும் கடைசியாக ரைட்டு. என்ன சொல்கிறாருன்னே தெரிய மாட்டேங்குது. சுற்றி வந்தால் நாம தானே ஞானி, பாக்கி எல்லாமே பைத்தியம் தானே. ஏன் இதெல்லாம் என்ன நடத்துறீங்க ஆண்டவரே, என்னுடைய குறை என்னன்னு கேட்கிறவர்கள் குறைஞ்சிட்டோம். நமக்கு வர்ற எண்ணமெல்லாம் என்னென்னா, நாம தான் சூப்பர்மேன். இந்த சூப்பர்மேனை இன்னும் வேற என்னன்னு தெரியல, அதுக்கு மேலே ஆக்கிறதுக்காக நடத்துறதா இருக்கு. பாவத்து நிமித்தம் அவர் உணர்த்துறார். ஐயா குணப்பட, அவர் குணப்படுத்துறதுக்காக, நீ குணப்படணுங்கிறதுக்காக சாத்தான் கையில் கொடுக்குற. குணப்பட்டு ஸ்திரப்படணுங்கிறதுக்காக. பேதர் என்ன சொன்னார் அடுத்து? அதே 23 அதுதான் நாம, பேதுரு தான் நம்ம என்ன சொல்றோம்? சாவலும் காவலிலும் உம்மை பின்பற்றி வருவேன். இவங்க யார் பின்பற்றினாலும் நான் பின்பற்றி வருவேன். எனக்கு தான் எல்லா கெத்தும் இருக்கு. இதுதான் பேதுருவே சாத்தான் கையில் நான் கொடுத்துருக்கேன். நீ இப்படியெல்லாம் மனுஷிகமான ஆள், இப்படியெல்லாம் வைராக்கியம், போலி வைராக்கியம், உனக்கெல்லாம் அன்பில்லாத வைராக்கியம், அன்பில்லாத சத்தியம், சத்தியம் இல்லாத அன்பு, அன்பில்லாத சத்தியம். உன்கிட்ட அன்பு இல்லை, ஆனால் சத்தியம் இருக்கு. உன்னிடத்துல சத்தியம் இல்லை, போலி அன்பு இருக்கு. சிலர் அன்பு அன்பு அன்புன்னு யோசிக்கிற, சத்தியம் இல்லாத அன்பு. இப்ப சபையில் அப்படித்தான் நம்ம கொஞ்சம் பேர் பரவிக்கிட்டு வர்றோம். சத்தியம் இல்லாத அன்பு, போலி, மனுஷீகம், தெய்வீகம் அல்லாத அன்பு, தேவ அன்பு இல்லை. எதுக்காக இப்படியெல்லாம் நாம் நடக்கிறோம்னு தெரியல. சகோதரா, ஒரு சிலர் திருத்தப்பட்டிருக்கிறாங்க. நீங்க அவங்க ரட்சிக்கப்படுகிறதுக்கு உதவி செய்யுங்க, மனம் திரும்ப உதவி செய்யுங்க. உங்க மனுஷிக அன்புனாலே அவங்களை ரெட்டிப்பாய் நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளாதீங்க. கொஞ்சம் மனுஷிகமான அன்புடையவர்கள் சபையில் வர்றோம். திரும்பவும் சொல்றேன், நாம குணப்பட வேண்டும் என்கிறதான் தேவன் விரும்புகிறார். காவலிலும் சாவலிலும் நாம் இருப்பேன்னு பழையபடி பேசிட்டு கூடாது. நீ இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சுதான் பேதுருவே சாத்தான் கையில் கொடுத்துருக்கிறேன், அப்புறமும் துள்ளிக்கிட்டு இருக்கிற. இப்போ பாரு, சேவல் கூவும், அதுக்கு பிறகு அது கூவுறதுக்கு முன்னாடி 3 முறை உன் நிலையை பாரு. ஏன் இப்படியெல்லாம் இருக்க நீ? தேவன் நம்மை சரியாக தான் நடத்துகிறாங்க. எல்லாரையும், உங்களை எண்ணி எல்லாரையும் சரியாக அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக முடியும். அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம், அப்பாவுக்கு அது ஒன்று தான் நம்ம மேலே ஆசை. அவருடைய பரிசுத்துக்கு, குமாரனாகி இயேசுடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்காளிகளாகும் பொருட்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையை காலையில் நான் நேற்றிருந்து என் மனசில் ஓடுனதை சொல்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை பயமில்லாத பரிசுத்தம், பயமில்லாத நீதி. நரக பயமில்லாமல் நீதி செய்கிறவர்கள், நரக பயமில்லாமல் பரிசுத்தமாயிருக்கு. அப்படி ஒரு வாழ்க்கையை தான் வாக்கு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு வார்த்தை வாசி காட்டுறேன். லூக்
சத்தியத்தை நம்ம அப்படி விளைக்கணும். பிதா என்ன வாக்கு பண்ணினார், உடன்படிக்கை பண்ணினார். ஏதோ நரக பயம், தண்டனை, சிக்ஷை இப்படியெல்லாம் ஒண்ணுமே நம்மளை தேவன் நடத்தலை. அதுக்கு வரல. இயேசு வாக்கு பண்ணது அப்படி பண்ணல. லூக்கா 1ஆம் அதிகாரம், தேவன் தம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளினார் 70ஆம் வசனம். லூக்கா 1:70. பிசாசின் கையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு, சத்ருவின்னு சொன்னா ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க இவங்க நினைக்கக்கூடாது. நம்ம கேட்ட மாதிரி வெளியில் இருக்க சபைகள் எனக்கு ஒன்றும் இல்லை. நேற்று கூட நான் யோசித்தேன். இப்போ ஒரு சபையில், எத்தனையோ சபையில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. எனக்கு அவங்கள பற்றி நான் ஒன்றுமே யோசிக்கிறது இல்லை. தேவனுடைய சபையில் உழப்பிக்கிட்டு ஏனோ தானோன்னு சபையை விட்டு போனவங்களை பற்றி நான் ஒன்றும் யோசிக்கிறது இல்லை. எனக்கு ஒரு சபையில் இருக்கிற ஒரு ஊழியக்காரரை பற்றி நான் ஒன்றும் யோசிக்கிறது இல்லை. எத்தனையோ கிறிஸ்தவ சபையில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள பற்றி நான் ஒன்றும் யோசிக்கிறது. அதே மாதிரி இவங்களையும் நான் ஒன்றும் யோசிக்கிறது இல்லை. நான் நியாயந்து இருக்கிறது இல்லை. ஒன்றுமே நான் யோசிக்கிறது இல்லை. எனக்கு அவங்களும் ஒன்று தான், இவங்களும் ஒன்று தான். ஆனால் அவங்களும் ஒன்று இவங்களும் ஒன்றுங்கிறதுல கொஞ்சம் வேறுபாடு இருக்கு. அவங்கள நடத்தின மாதிரி இவங்கள நடத்த முடியாது. இவர்கள் பாவம் செய்தவர்கள் இவள் மனம் திரும்பணும். அவர்களுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. அவங்ககிட்ட கூட நல்லபடியாக பேசலாம், இவங்ககிட்ட நல்லபடியாக பேசக்கூட கூடாது. இன்னும் சொல்லப்போனால் துருபதேசக்காரர்கள் இருக்கிறா, கை கூட கொடுக்கக்கூடாது, வாழ்த்துகள் கூட சொல்லக்கூடாது. அவங்க மனம் திரும்பணும்னா பாவம் செய்து அல்லது முரட்டாட்டம் பண்ணி சபையை விட்டு போனவர்கள் அவர்கள் மனம் திரும்பணும்னு நம்ம அப்படி பண்ணுறோம். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? கையை கொடுத்து கட்டி அணைச்சி பேசிட்டு நிற்கிறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஐ எம் ரைட்னு சொல்கிறார். நான் ரைட், நான் சரின்னு நீங்கள் சொல்ல வைக்கிறீங்க. அவரை மனம் திரும்பாமலேயும் ஆக்குறீங்க. நீங்கள் தான் கணக்கு கொடுக்கணும். அவரை மனம் திரும்பாமலே, அவருக்கு பாவத்தை உணர விடாமலே நீங்கள் அவருக்கு திரும்ப திரும்ப ஏதோ காட்டி அவர்களே அப்படியே மிதப்பில் விடுறீங்க. நீங்கள் தான் ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக கணக்கு கொடுப்பீங்க. சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபசாரக்காரனாவது உல்லாசக்காரனாக இருந்தால் எப்படி இருக்கு? அவனோட கூட கலக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. அப்புறம் அவன் மனம் திரும்பும்படிக்கு அப்படிதான் உபதேசம் பவுல் அப்படித்தான் நடத்தினார். அவன் மனம் திரும்பும்படிக்கு சாத்தாங்கையில் ஒப்பு கொடுத்தான்னா அப்படிதான். நாம சாத்தாங்கையில் ஒப்பு கொடுத்தவங்கள நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? தோல் நதிக்கு சுமந்துக்கிட்டு அவங்களோட என்னமோ என்ன தெரியல. நீங்கள் தான் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். தேவனுடைய சபையை மதிக்கிறவர்களாய், தேவனுடைய சபையில் ஆண்டவர் அரசாளுகிறார் என்று நீங்கள் நினைத்திருந்தால், தேவனுடைய சபையில் எடுக்கிற ஒரு டிசிஷனை குறித்து நீங்கள் பொறுப்புடையவர்களாக நடக்கணும். நீங்கள் கணக்கு கொடுப்பீங்க, நான் கணக்கு கொடுப்பேன். நமக்கு யாரும் காசு வாங்கிட்டாங்க, காசு கொடுக்கல, தனிப்பட்ட விரோதங்கள்லாம் இல்லை. தேவனுடைய சபையை அசட்ட செய்கிற ஒருவரை தேவன் எப்படி நடத்துகிறாரோ நாம அப்படி நடத்துகிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் கைகோர்த்து கொண்டு சிரித்து கொண்டு காப்பி சாப்பிட்டு கொண்டு டம்மாஸ் பண்ணி கொண்டு இருந்தால் அவரை ரெட்டிப்பாய் நரகத்துக்கு போறீங்க. அவருடைய பாவத்துக்கு நீங்களும் பங்காளி ஆகுறீங்க. யோவான் அப்படிதான் சொல்றாரு. அவருடைய பாவங்களுக்கு நீங்கள் பங்காளி ஆகாதீங்க. தயவுசெய்து நீங்கள் சொல்லணும், ஞாபகம் சொல்கிறேன். அது இல்லை என்னுடைய வேலை, சொல்லணும். சபை அப்பமுக்க வருகிறோம், சபையை கரப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது. சத்துருவின் கையில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு, நமக்கு உலகத்துல ஒரு மனுஷனும் நமக்கு சத்துரு அல்ல. நமக்கு விரோதிகள் யாரும் இல்லை. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நமக்கு தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறது என்ன தெரியுமா? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தம். அப்ப பயம் இல்லாமல் ஒரு பரிசுத்தம் உண்டாகுது பாருங்க. நரக பயம், ஆக்கினி தீர்ப்பு, சிக்ஷை, அப்படி செய்திருவார் இப்படி செய்திருவார்னு பயம் இல்லாமல் ஒரு பரிசுத்தம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்டாகுது. அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நரக பயம் பயந்துக்கிட்டுலாம் இங்கே யாரும் பரிசுத்தமாக இருக்கவே முடியாது. யாரும் இல்லை. நரகத்துக்கு பயந்தெல்லாம் பரிசுத்தமாகவே ஆகவே முடியாது. அது மதம், அஞ்ஞான மார்க்கம். அடுத்து நீதியோடு, பயமில்லாமல் நீதியோடும் அவருக்கு சேவை செய்ய ஊழியம் செய்கிற கட்டளை இடுவேன். பயமில்லாமல் கர்த்தருக்கு நீதி செய்கிற ஒரு மக்கள். நரக பயம், தண்டனை, ஆக்கினை தீர்ப்பு, சிக்ஷை, அது நடந்துரும் இது நடந்துருங்கிறதுக்காக நீதி செய்கிறது.
ஆனால் இந்த பயமெல்லாம் இல்லாமல் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதுனால அன்புனால் ஒரு நீதி செய்கிறது. என்ன இருக்கு கலாத்தியர்ல? அன்புனால் கிரியை செய்கிற விசுவாசம் எழுதி. அதாவது அன்புனால் விசுவாசம், அன்புனால் உந்தப்பட்டு ஒரு கீழ்ப்படிதல் உண்டாகுது. அவருடைய வசனத்தின் விளக்கம். தேவ அன்பு நம்மை விசுவாசிக்க தூண்டி அந்த விசுவாசம் நம்மை கீழ்ப்படிய பண்ணுகிறது. அதுவே உதவும்னு தான் வேதத்தில் எழுதியிருக்கு. பயம் இல்லை, பயம் மகாவேதனை உள்ளது. எப்பவுமே நியாயப்பிரமாணம் சட்ட திட்டங்களின்படி செய்கிறவர்கள் நீதி செய்கிறவர்களாய் மாறலாம். இந்த உலகத்தில் எவ்வளவோ நீதி செய்கிறவங்க இருக்காங்க, ஆனால் நீதிமான்களாய் மாற முடியாது. நீதிமான் இதயத்தில் நீதி செய்கிறது, அது ஒரு செயல். நீதி எல்லாரும் தான் நீதி செய்கிறாங்க. அப்ப அன்புனால் உண்டாகிற வாழ்க்கை நீதிமான். நியாயப்பிரம இப்போ சட்டம் 10 மணிக்கு விட்டோம்னா வந்துடுறோம், நம்ம சபை விடுறோம், இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சபையில் சொல்கிறோம். அதெல்லாம் ஒரு நீதி தானே செய்கிறோம். பிள்ளைகள் இங்கே உட்காந்துருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாதுலாம் சொல்கிறோம். அதெல்லாம் ஒரு நீதி. ஒரு சட்டத்துக்கு பயந்து நீதிமானை உருவாக்கலை, ஒரு நீதியை உருவாக்குது. அது நமக்கு தண்டனை, நரகம், ஆக்கினை தீர்ப்பு, அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, நாளைக்கு அது நடந்துருமோ இது நடந்துமோன்னு பயத்தில் ஒரு நீதி செய்கிறோம் பாருங்க. அதெல்லாம் சுய நீதியைத்தான் மனுஷனுக்கு உண்டாகும். ஆனால் அன்பு நான், தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிற அன்பு நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் படைத்திருக்கிறார். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்முடைய குமாரனையே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினால் நான் பிழைக்கிறேன் சொல்லுகிற ஒரு மனுஷன் தான் நீதிமான். அவன்தான் நீதிமான். நீதி செய்கிறதுக்கும் நீதி செய்கிற மனுஷனுக்கு வித்தியாசம் இருக்கு. அது இதயத்தில் உண்டாகிற மாற்றம், சுபாவ மாற்றம் நீதிமான். கிரியை மாற்றம் நியாயப்பிரமாணம், சட்ட திட்டங்களுக்கு பயந்து செய்கிறது நியாயப்பிரமாணம். அல்லது ஒரு பயத்தினால் தூண்டப்பட்டு செய்கிறது. எத்தனை பேர் பயத்தில் உட்காந்துருக்கீங்க? பயத்தினால ஒன்று செய்கிறது நரக பயம். ரட்சிக்கப்படவே மாட்டோம். ஆண்டவர் பேசுனாங்க நரகத்தை குறித்து, நமக்கு இல்லை, அவருடைய பிள்ளைகளுக்கு இல்லை. பிள்ளைகிட்டே சொன்னாங்க நரக பயம். எந்த தாய் தகப்பனா சொல்கிறோமா நம்மளை ஜெயிலில் ஒதுக்கி கொடுக்குது. நீ இப்படியே செஞ்சேன்னு அவ்வளோதான், கொன்னுடுவேன். அப்படி தானே கீழ்ப்படி வைக்கிறோமா? இல்லை, நீதி செய்யலாம். தேவ அன்பனால் நிறைந்து நீதி செய்கிறது ஒன்று இருக்குது. இவ்வளவாயே தம் மகனை கொடுத்து எனக்கு அன்பு கூர்ந்தீரேன்னு ஒரு நீதி செய்கிறது. நரகத்தில் போட்டுருவீங்களேன்னு பயந்து செய்ய. நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நாம பயமில்லாமல் நீதி செய்கிறவர்கள், நீதிமான்கள், உள்ளத்தில் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறவர்கள். சுபாவ மாற்றம், இதய மாற்றம், ஆவியினால் பிறப்பு, புது பிறப்பு. அது இதய மாற்றம். பயம் வெளியில மாற்றங்களை உண்டு பண்ணும், அவ்வளவுதான். உடனே வந்த உடனே டக்குன்னு சில காரியங்களை செய்து நம்ம நீதி செய்து சபையில இடம் பிடிக்க பார்ப்போம். சபை எவ்வளவு ஒரு சிலர் தன்னுடைய பாவங்களை மறைத்து கொண்டு சபையில இடம் பிடிக்க ரொம்ப பிரயாசப்படுகிறோம். அதெல்லாம் என்ன அப்படின்னா பயம். நம்ம நீதியை செய்யணும். இல்லை, இதெல்லாம் வெளியிலிருந்து உண்டாகிற ஒரு காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பவும் நான் விளைவிக்கிறேன், இது வெளியிலிருந்து உண்டாகிறது இல்லை, வெளி தூண்டுதல்னால் உண்டாகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவியினால் உள்ள உண்டாகிற வாழ்வு, ஆவியினால் தூண்டப்படுகிற வாழ்க்கை. மறுபிறப்பு அடைந்து புது பிறப்பினால் உண்டாகிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ அப்படிதான் சொன்னாங்க, பிள்ளையாகணும்னு தான் சொன்னாங்க. பிள்ளைகள் உள்ளே இருந்து உண்டாகிற நேசம், ஆவியினால் பிறந்த வாழ்க்கை உள்ளே இருந்து. நம்ம யோசிக்கக்கூடாதுங்க கிறிஸ்தவ வாழ்க்கை தப்பா. ஆதாம் பாவம் செய்த போது நேற்று கூட கேட்டான், பழத்தை பறித்து தின்னான், செத்தா போயிட்டான். செத்துட்டாங்களா? ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா. ஒரு சிலர் ஏற்கனவே நல்லா தூங்குனீங்க, நான் பார்த்தேன், இப்பவும் தூங்கிட்டு தான் உட்காந்துறீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். முடிஞ்சா எழுப்பி விடுங்க, என்ன பரவாயில்ல. ஆதாம் பழத்தை பறித்து தின்ன போது செத்துட்டானா இல்லையா? சாகவே சாவாயின்னு தானே சொன்னாங்க. செத்துட்டானா? இல்லை. இப்போ என்னதான் செத்து போச்சு? ஆவி.
அதுக்கு பிறகு பிள்ளை குட்டியெல்லாம் பெற்று வயல் வேலை செய்து சம்பாரித்து ஆடு மாடெல்லாம் வாங்கி வீடு கட்டி பிள்ளைகள் பிறந்து பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்தானா? அது என்னது? ஆவி இல்லாத வாழ்க்கை. சரீரமும் ஆத்மாவும் மட்டுமே பிழைக்கிற வாழ்க்கை. வெரி இன்டெலிஜென்ட். அவங்க பாவம் செய்த உடனே அவங்க கண்டுபிடிச்சது உலகத்தில் கண்டுபிடிப்பென்ன? துணி தைக்கிறது. முதல்ல கண்டுபிடிச்சது என்னது? கண்டுபிடிப்பு ஊசியும் நூலும். அது எதுவோ என்ன வகையான எனக்கு திருதுன்னு ஒழிக்கிறீங்க. ஒரு அத்தியிலே எடுத்து இடுப்பில் கட்டுற மாதிரி வேணும்னா நாரை கண்டுபிடிக்கணும், நூல். அதை தைக்கணும்னா அதை குச்சியோ கோணியோ நூல் மாதிரி ஒன்றை தயார் பண்ணியிருக்கணும். எவ்வளவு புத்திசாலிகளாய் ஆவி செத்த பிறகு ஆனாங்கன்னு பாருங்க. ஆவி செத்து போச்சா? செத்த பிறகுதான் இவ்வளவு புத்திசாலித்தனமும் வந்தது. அப்ப ஆவி செத்தவர்கள் சபையில் சரி புத்திசாலிகளாக இருக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாங்க, கல்வி மாணவர்களுக்கு ஞானிகளுக்கும் இதை மறைத்து யாருக்கு வெளிப்படுத்தினாங்க? ஆவியில் பிழைத்த மறுபடியும் பிறந்த பாலகருக்கு தம்மை வெளிப்படுத்தினார் எழுதியிருக்கு. ஆவியில செத்து போனவர்கள் ஆத்மாவையும் சரீரத்தை வச்சு சூப்பரா இங்க இருக்கலாம், கண்டே பிடிக்க முடியாது. ஆவிக்குரியவர்கள் கண்டுபிடிச்சிடலாம், இவங்க ஆவியில இல்ல, இவங்க மனுஷிகமான ஆள், ஆத்மாவில் பிழைக்கிற ஆட்கள். இவங்க ஆத்மாவையும் சரீரத்தையும் டியூன் பண்ணி நேர்த்தியாய் வாழுகிறவர்கள். சபையில சரியான இடத்த கூட நம்ம பிடிச்சிடலாம். நம்முடைய ஆவி செத்ததா இருந்தாலும் நம்ம ரொம்ப ஆவிக்குரியவர்களா இருக்கலாம். இதுதான் வேதத்தில் எழுதியிருக்கு. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும், ஆவி செத்தவன் ஜென்மஸ்வாவமான மனுஷனும் ஆவிக்குரியவைகள். ஹலோ சகோதரர்களே, நீங்க தூங்கிட்டு தான் எப்பவும் இருக்கீங்க. இது உங்களுக்கு பைத்தியமா தோணுது இல்ல? தோணுதா இல்லையா? சில நேரங்கள்ல என்ன விசுவாசம் மட்டுமா என்ன கூத்து கட்டுறீங்க? பைத்தியமா தோணுது இல்ல? ஒண்ணு செய்யவனா, நம்ம ஒண்ணு செய்யவனா, அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். ஏனென்றால் அவைகள் ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆராய்ந்து நிதாய்க்கினபடியினாலே அவைகளுக்கு அவன் ஒன்றும் புரியுது. இது பயத்தினால உண்டாகிற வாழ்க்கையில சகோதரா, இது அன்பு உந்தி தள்ளுகிற வாழ்க்கை, அன்புனால் கிரியை செய்கிற வாழ்க்கை. பவுல் கிறிஸ்தவ ஆனது அப்படிதான். கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அதில் தான் இதெல்லாம் எழுதியிருக்கு. ஒரு பைத்தியக்காரனை போல எனக்குன்னு நான் வாழ முடியாமல் என்னை ஆக்குனது நான் பார்க்குறேன். நான் அப்படி தான் பார்க்குறேன் என் கிறிஸ்தவ வாழ்க்கையை. பைத்தியம் மாதிரி தான் எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்க, பைத்தியக்கார பயலடா நீ சின்னதில். ஏன்னா என் கூட இருந்த பாஸ்டர், அவரை ஒன்று நான் குறை சொல்ல, அவர் வெரி குட். அவர் தெருப்பிரசங்கம்லாம் பண்ணும்போது நான் பாடி கூட்டத்தை கூட்டுவேன், அவர் தெருப்பிரசங்கம் செய்வார். வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் அவருக்கு, கத்தர் கொடுத்த கிருபை போல. 6 பிள்ளையோ 7 பிள்ளையோ. அப்போ பால் வாங்க காசு இருக்காது, சாப்பாட்டுக்கு காசு இருக்காது. எங்கேயாவது போய் ஜெபித்து தான் 5 ரூபா 2 ரூபா 50 பைசா கொடுத்தா தான். நான் சொல்கிறது 80 79 அப்படின்னு. எங்கள் அப்பாட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கள் அப்பாட்ட அந்த பாஸ்டர் போகவே மாட்டார். நான் போகவே மாட்டார், ஒரு சூழ்நிலை இருக்கும். எங்கள் அப்பா கடைசி அப்போ 50 பைசானது பெரிய விஷயம். 50 பைசாவோ 1 ரூபா கொடுத்தா தான் போவாங்க. அவங்க போன பிறகு எங்கள் அப்பா கூப்பிட்டு, ஏண்டா பிச்சைக்கார பயல, இவர் கூட சுற்றுற, நீ இப்படி தான். அவர் என்னிடத்துல வருவார், அப்படியே பாக்கெட்டில் அப்படியே கையை விட்டு 5 ரூபாய் 2 ரூபாய் இருந்தால் அப்படியே எடுத்துகிட்டு போவார். நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், எனக்கு அவருடைய சூழ்நிலை தெரியும். வாங்கிட்டு போய் தான் பால் வாங்கிட்டு போவோம். ஜெபிக்கிற மனுஷன், நல்ல ஊழியக்காரன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவரோட ஊழியம் செய்யும், நல்ல மனுஷன். அதனால் அவ்வளோ தரித்திர நெருக்கத்தில் கடந்து போன மனுஷன். ஆனால் எங்கள் தகப்பனுக்கு இது புரியல, ஆவிக்குரியது. அவர் என்னை எத்தனையோ பண்ணாங்க. ஏன்னா நீ இப்படி தான் போவ, பயப்படுறாங்க எங்கள் அப்பா. இவனும் இவரை போல ஆகிட்டு போயிடுவானோ. ஒரு தகப்பனுக்கு பிள்ளை இப்படி இருந்தா எப்படி? ஒருத்தர் வந்து இப்படி 5 ரூபாய்க்காக உட்காந்துருக்கார் 2 மணி நேரமா, நானும் இன்னும் ஒருத்தருக்கு 5 ரூபாய்க்காக 2-5 மணி நேரம் உட்காந்துருந்தேன்னு நினச்சா எங்கள் அப்பாவுக்கு பொருந்துமா? அது தோணுமா? கஷ்டமாக தானே இருக்கும். வேண்டவே வேண்டாம் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை.
ஆனாலும் ஆண்டவர் என்னை ஆவிக்குரியவன ஆவியின் கண்ணை திறந்ததுனால இதையும் தாண்டி இதையும் தாண்டி இதையும் தாண்டி எல்லாத்துக்கும் தாண்டி தாண்டி கல்யாணத்துக்கு வந்தேன். வேண்டா உனக்கு பைத்தியமாக கேட்டான். 5 பொண்ணு இருக்கு, அந்த வீட்டில் பொண்ணு கேட்ட போற. ஏதோ ஒரு ஏங்கல் தாங்கல்னா புரியுதா? தமிழ் ஏங்கல் தாங்கல். ஒரு உதவி செய்கிற ஒரு குடும்பமாக இருந்தால் தேவலாம். 5 பொண்ணு இருக்கு, இந்த வீட்டில் கல்யாணம் பண்ண நீ அவ்வளவு தானா? எங்கள் கதை அவ்வளவு தானா? அவருக்கு பெற்றோருக்கு அப்படி இருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் எல்லாம் இதுவரையாய் நரக பயமோ, தண்டிச்சிருவார், ஆக்கினி தீர்ப்பு பண்ணிடுவார்லாம் இந்த வாழ்க்கை இதுவரையா நான் ஓடலை. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுறதை நம்ம சந்தோஷமா சொல். அவருடைய அன்பு என்னை எவ்வளவாய் நெருக்கி உற்சாகப்படுத்துதுன்னு நம்ம அந்த அன்பு மட்டும்தான் எனக்குன்னு வாழ விடாமல் ஆக்கிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுது. அப்படிதான் பவுல் பேசுகிறார். கிறிஸ்தவர்கள் தங்களுக்கென்று வாழாமல் தங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்தவருக்கு பிழைக்கும்படிக்கு அவர் எல்லாருக்காகவும் மரித்தாரே. நாம் நமக்குன்னு வாழக்கூடாது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ நரக பயம், தண்டனை பயம், சிக்ஷை இல்லை. நான் காலையில் ஒரு வசனம் வாசித்தேன், எபிரேயர் 12. நாம் நம்முடைய இந்த உலகத்தின் தகப்பன்மாருக்கு அஞ்சி நடந்திருக்குன்னு எழுதியிருக்கு. ஒன்று அதுலேயே படிச்சிங்கன்னா எப்படி எழுதியிருக்கு? அஞ்சி பயந்து நடந்தோம். அதுலேயே எழுதியிருக்கு ஆவிகளின் பிதாவுக்கு எப்படி எழுதியிருக்கு? எவ்வளவாய் அஞ்சு நடக்க வேண்டும். அப்படியா? அப்படித்தான் படிச்சிங்களா? கொஞ்சம் கவனி முடிக்கிறேன். சில 2ஆம் ஜாமத்தில் இருக்கிற மாதிரி இருக்கீங்க, பரவாயில்ல. என்ன எழுதியிருக்கு? அடங்கி. அப்படி எழுதியிருக்கா? எப்படி எழுதியிருக்கு? அடங்கி, கீழ்ப்படிந்துன்னு இருக்கும். அஞ்சு இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை அஞ்சு நம்மளை பயப்படுத்தி எப்படி நரகத்துக்கு கொண்டு துறைச்சிருவேன், மேலே கொண்டு போகணும், உனக்கு இப்படி இருந்தால் தான் கொண்டு போவேன், இப்படி இருந்தால் தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு, இப்படி தான் உன்னை கொண்டு போகணும்லாம் ஆண்டவர் இல்லை. அந்த சுவிசேஷமே காதில் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவர் நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு உங்களை ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வர மாட்டாங்க, படப்படி சொல்லணும்ல. யோவான் 14 எப்படி இருக்கு? நான் உங்களை பயப்படுத்தியா, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி, யோவான் 14:3 இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இப்ப படிச்சமே எபிரேயர் 9ஆம் அதிகாரம், அருணாசலம் பிரதர் அந்த வசனத்தை யாரா எடுத்தவங்க வாசிங்க. 9ஆம் வசனம் தானே? ஒரே தரம் எங்க எழுதியிருக்கு? எபிரேயர் தானே? ஒரே தரம் கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிட்டு தமக்காக அன்பு நிறைந்து இருதயத்திலே தேவ அன்பை ஊற்றினதை நினைத்து மணவாளனுக்காய் காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு என் நேசருடைய அன்பு எவ்வளோ பெருசு, எவ்வளவா என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார். பாவியும் துரோகியும் சண்டாளனும் நீசனும் நரகத்துக்கு பாத்திரனுமான என்னை தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி இந்த பூமியில என்னை சம்பாதித்தாரே. தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், அவருடைய அன்பு தாயினு மேலான அன்பு என்று அந்த மணவாளனுக்காய் காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இந்த சரீர மீட்பை அருளும்படி. இந்த சரீரத்தில் ஒரு நல்லதும் இல்லை. ஒரு நேரத்தை போல ஒரு நேரம் ஹார்மோன் இருக்கு. சகோதரிகளுக்கு தெரியும் சில நேரம் ஹார்மோன் சேஞ்செல்லாம் என்னன்னு. இதுல ஒன்றும் இல்லை. ஒரு நேரங்களில் ஒரு மாதிரி திடீர்னு அன்பு வருது, திடீர்னு கசப்பு வருது. யாராவது சொல்லியிருக்கமா, பிரதர் எப்போ பார்த்தாலும் பிறருக்கு குடு 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 குடுங்கிற ஒரு ஹார்மோன் தான் பிரதர் எனக்கு சுரக்குது, எப்போ பார்த்தாலும் அன்பு அன்பு அன்புங்கிற ஹார்மோன் தான் பிரதர் சுரக்குதுன்னு சொல்லியிருக்கமா? அப்படி சுரக்குது இல்லை, முகாந்திரமே இல்லை, சம்பந்தமே இல்லை, புகைக்கிறோம். ஆண்டவரை பகைச்சாங்கன்னு எழுதியிருக்கு. அவரை எப்படி பகைச்சாங்கன்னு எழுதியிருக்கு? முகாந்திரம் இல்லாமல் அவர்களை பகைத்தார்கள். சில சமயத்தில் நான் என் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவேன்,
விளம்பரங்க, நீங்கள் தப்பாக விளைங்க. இந்த விளம்பரம் எனக்கு பிடிக்கவே இல்லை. என்ன பிடிக்கல? ஏன் பிடிக்கல தெரியாது. இந்த விளம்பரத்தில் ஒரு லேடி வர்றாங்கல்ல, அப்படி இப்படி ஒன்றும் இல்லை. நான் எதாவது பார்த்துட்டு உட்காந்துருக்கேனா, நியூஸ் பார்த்துட்டு ஒரு விளம்பரம் வருது, அந்த நியூஸை கொண்டு வந்து என்னமோ சொல்கிறாங்க. எத்தனையோ எனக்கு பிடிக்கவே இல்லை இது விளம்பரம். இந்த விளம்பரம் ஏன் ஒன்றும் இல்லை, ஆனாலும் பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா தெரியாது. ஏன் இவங்களை பிடிக்கல தெரியாது. ஒரு முகாந்திரமும் இல்லை. அப்புறம் ஏன் உங்களை பிடிக்கல? அதான் நம்முடைய ஹார்மோன். சிலரை பார்த்துருக்கீங்களா? பிடிக்காது. ஏன் பிடிக்கலன்னு கேட்டால் தெரியாது. சிலரை பிடிக்கும். ஏன் பிடிக்குதுன்னு கேட்டால் அதுவும் தெரியாது. பிடிக்குது. ஒரு நேரம் ஒன்று, ஒரு மணி நேரம் இப்படி. இதுதான் நம்முடைய ஹார்மோன். நம்மளை இது ஒரு நல்லது இல்லை. ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்குது. காலையில் எழுந்தால் சில சமயத்தில் எரிச்சலா எழுந்திருக்கும் போதே பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் கூட தப்பு சொல்ல. எந்திரிக்கும் போதே ஒரு மாதிரி சிடுன்னு இருக்குது. அது என்னமோ பண்ணி வச்சிருக்கு. ஒரு நாள் எந்திரிச்சா பிரைஸ் லார்ட் ஹல்லேலூயா என்னைய ஆனந்தம்னு எழுந்திருக்கு. ஏன்னா நேற்று இப்படி இன்னைக்கு இப்படி. ஏதோ இந்த சரீரம் மீட்கப்படும். இரண்டாம் தரம் ராஜாதி ராஜனாய் மணவாளனாய் ஒரு மனுஷனாய் வந்தாரே, அப்படி வராமல் அவர் வருவார். அதான் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். காத்து கொண்டு இப்படி அன்பை சுமந்து கொண்டு, உங்களுடைய அன்பு என்ன இருக்கட்டும் ஆண்டவரே, எல்லாரையும் நேசிக்கிட்டு ஆண்டவரே, எவ்வளவா நேசிக்கும். நான் பிறரை வெறுக்கிறதுக்கு என்ன முகாந்தரம் இருக்குது? பிறர் மேலே நான் கசப்பாக இருக்கிறதுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்குது? எவ்வளவா என்னை நேசித்தீங்க, என்னையுமா நேசித்தீங்க. இன்னும் ஒருவரை நான் நேசிக்காமல் இருக்கு எனக்கு என்ன இருக்குல்ல? என்ன இருக்குன்னா இருக்குல்ல, பல இதில் கண்டுபிடிக்கிறேன். அது காரணம், இது காரணம், இது காரணம், இது காரணம். ஆனால் தேவன் நம்மை நேசிக்கிறதுக்கு என்ன காரணம்? அது சொல்லவா? என்ன காரணம்? நம்ம ஏழையாக இருந்தோம். தேவன் நம்மை நேசித்ததுக்கு ஒரு சிலர் சொல்கிற காரணம் என்ன? நான் ஏழையாக இருந்தேன். தேவன் நம்மை நேசித்ததுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? பல காரணம் சொல்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்லாம் பலர் பல விதங்களை சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். ரட்சிக்கப்படாமல் நம்முடைய ஏழ்மை, நம்முடைய இல்லாமை, நம்முடைய படிப்பு இல்லாமை, நம்முடைய வறுமை, இன்னும் எத்தனையோ சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்லை, கிருபை. இதெல்லாம் இல்லை, கிருபை. எவன் மேலே இறக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேன் அவன் மேலே கிருபை ரட்சிக்கப்பட்டு. என்னை ஏழ்மையாக இருந்தேன். என்னை எல்லாம் ஏழை இல்லாமல் இப்போ இடமே ஒன்று இருக்காது. காரைக்காது சபை ஏழைகள்லாம் ரட்சித்திருந்தாருன்னா சொல்லுங்க. வியாதியாக இருந்தேன், என்ன நான் ரட்சிக்கப்பட்டேன்? இல்லை, வியாதியின் மூலமாய் கர்த்தர் கிருபை செய்து ரட்சித்தார். ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன தேடுறோம்? கிருபை. அது இன்னும் கண்டுபிடிக்கல நிறைய பேர். ரட்சிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம் தேடுறோம்? கிருபையினாலே விசுவாசி கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது நம்மால் உண்டானதில்லை, இதுக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாது. இது கிருபை, முழுக்க முழுக்க கிருபை, தேவ ஈவு, தயவு. இப்படி தேவ அன்பை இருதயத்தில் கொண்டவர்களாய் மற்றவர்களை பார்க்கும்போது எல்லாரும் சோதிக்கப்படுறோம். நம்ம ஏதோ ஒரு அவுட்ஸ்டாண்டிங்காக பேசிட்டு இல்லை. கதிரசம் சொன்ன மாதிரி அதெல்லாம் நிதர்சனம். வீட்டுக்கு போனால் இருக்கலாம், ஒரு காரியங்களை பேசலாம். வேலை ஸ்தலத்துக்கு போனால் தப்பாக புரிஞ்சுக்கலாம். நான் வேலை ஸ்தலங்கள்லாம் பார்த்துருக்கேன். வேலை ஸ்தலத்துக்கு போனால் யாரும் நம்ம பியூன் மாதிரி நான் தான் திறக்கணும். 15 வருஷமா நான் தான் சூப்பர்வைசரு. 15 வருஷமாக நான் தான் முதல்ல போய் திறக்கணும். ஒரு பியூனும் வந்து திறக்க மாட்டாங்க. ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா? அதான் உலகம். கசந்துக்கிட்டு இருக்கிறதா? அப்புறம் ஸ்ட்ரிக்டாக கூப்பிட்டு எப்பா வந்து திறந்துடணும். இப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் எல்லாம் லைட்டு போட்டு எல்லாம் போட்டு எல்லாம் ஏசி எல்லாம் போட்டு அப்படியே ஒவ்வொன்றா வாங்க சார், தெரியுது நீங்கள் லேட்டாக வர்றதுக்காக சிரிக்கிறீங்கன்னு. அப்படியா? எல்லாம் இருக்கும். அன்னாடம் கசந்துக்கிறதா? அன்னாடம் முறைச்சிக்கிட்டு இருக்கிறதா? இந்த கிருபியாவது கொடுத்தாங்களே. நமக்கு வேலை கொடுக்கணும்னு என்ன இருக்கு? என்ன இருக்கு? இது கிருபை. எத்தனை போராட்டங்கள், எத்தனை வாக்குவாதங்கள், எத்தனை எதிர்ப்புகள், கன்னிங்கான தனங்கள், கபட்டுத்தனங்கள், நயவஞ்சகமான தனங்கள்,
முன்ன விட்டு பின்னாடி பேசுகிறவர்கள், எவ்வளவு வஞ்சகம், எவ்வளவு சூழ்நிலைகள், இவைகள் மத்தியில் யாரையும் பயக்கக்கூடாது, யார் மேலும் கசப்பு வரக்கூடாது. காலையில் போனால் குட் மார்னிங் சொல்லணும், குட் மார்னிங் சொல்ல மனசு இருக்காது தான், இல்லைன்னா பேசாமல் போயிடணும், இது சொல்லக்கூடாது. மனமே திரும்ப மாட்டோம். சிலர் போலியா சிரிப்போம், இல்லை மனமே திரும்ப மாட்டோம். வருத்தமாக இருக்கோம்னா வருத்தமாக இருக்கேன்னு காட்டணும், அப்போ மனம் திரும்பிடலாம், ஆண்டவர் பேசுவார். நீ சிரிச்சிட்டோம்னா நம்ம இப்போ மனம் திரும்பினா நம்மளே நம்பிடுவோம், நான் தான் சிரிச்சிட்டேனேன்னு சொல்லுவோம். மனம் திரும்பாமலே சிரிச்சிட்டோம், மனம் திரும்பாமலே ஸ்தோத்திரம் சொல்லிட்டோம். இது டிசப்ஷன், வஞ்சனையில் கொண்டு போய் நம்மளை சேர்க்கும். உள்ளதுன்னா அவ்வளோ பேசலாம் அவ்வளோதான். பிள்ளைகிட்ட சில சமயத்தில் பார்க்குறேன், அப்பா பேச மாட்டேன், ஏன் நீ செஞ்சது தப்பு, பேச மாட்டேன் எப்பா, பேச மாட்டேன் எப்பா, பேச மாட்டேன். ஏன் பேசிட்டோம்னா பிள்ளைகளுக்கு அந்த இருக்கிற உணர்வு போகும். வாங்கி தர மாட்டேன்னா வாங்கி தர மாட்டேன். சபையில் சும்மா பாரிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி ஷோ. இதெல்லாம் ரட்சிக்கப்படாதவர்கள் செய்கிறது. இதயத்தில் ஒன்று இருக்கும், வெளியில் ஸ்தோத்திரம் வருது. இப்போ போய் வந்திருக்க பாரு நாசகாலா அப்படின்ன மாதிரி நினச்சே பார்க்கல. சனியை காலையில் பார்க்குற மாதிரி நல்லா இருக்கீங்களா, மனமே திரும்ப மாட்டாங்க. அந்த அர்த்தத்தில் நான் சொல்கிறேன், ஒரு சிலர் மனமே திரும்ப விட மாட்டோம். அவங்க நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க, இருதயத்தில் இதாக இருக்கா, பரவாயில்ல, ஓகே, நான் பேச மாட்டேன், நான் இன்னைக்கு குட் மார்னிங் சொல்லலை. ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே குட் மார்னிங் சொல்ல எனக்கு உங்கள் ஆவி வேணும், நீர் என்னை நேசித்தது போல எனக்கு என்னை பகைத்தவரை நான் நேசிக்கணும், ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை நீங்கள் தரணும். மறுநாள் நான் மனம் திரும்பி ஆவியை பெற்றுக்கொண்டு சுபாவம் மாற்றப்பட்டவனாய் போய் குட் மார்னிங் சார் சொல். இதுதான் தெய்வீக சுபாவம். இப்படித்தான் நம்ம வாழ்க்கை மாறணும். நானும் பேசிக்கிட்டு இருந்தால் இன்னைக்கு சாயங்காலம் முடிஞ்சிடும், மீட்டிங்கை முடிப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம அப்படி அன்புனால் உந்தப்பட்டு காரியங்களை செய்யறோம். பயம் இல்லை. ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். எப்பம் பக்கம் வந்திருக்கிறோம், கொஞ்சம் பொறுப்பாய், இன்னைக்கு மட்டும் பொறுப்பா இல்லை, இன்னைக்கு மட்டும் பொறுப்பாக இருக்கிறவங்களாம் இருக்கிறோம். நீங்கள் மறுபடியும் பிறந்தீங்கன்னா நீங்கள் தான் கேட்கணும். இன்னைக்கு மட்டும் அப்பம் பக்கிறதுக்கு மட்டும் ஜருகுரா நம்ம காரியங்களை அதை இதையும் சரி பண்ணுறோம் பாருங்க. நாம் தேவ அன்பனால் பிடிக்கப்படாதவர்களோன்ற பயம்தான் எனக்கு இருக்கு. அல்லது நீங்கள் தேவனை அறியல. இன்னைக்காக ஒரு காரியத்தை சரி பண்ணுறோம் பாருங்க, அவர்கள் உண்மையாகவே மறுபடியும் பிறக்கலையோ, தேவனுடைய ஆவியை பெறலையோன்னு தான் தோணுது. ஒரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன் என்னைக்கும் டெய்லி அவன் சபை கொடுக்குறவன் தான், டெய்லி அவன் தன்னைத்தானே நிதானிக்கிறவன் தான். குறைவுகள் இருக்கலாம், அதுதான் நம்முடைய எய்ம். தேவன் 16 வசனம் 4:16, 1 யோவான் 4:16, தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை அறிந்து, 1 யோவான் 4:16, கொஞ்சம் எல்லாரும், தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். அவருடைய அன்பை இருதயத்தில் ஊற்றப்பட்டு அதை அறிந்து நாம் சும்மா நாம் ஏதோ விசுவாசம் பேசிக்கிட்டு இல்லை. தேவ அன்பை நாம் அறிந்தவர்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே 17 அவர் அன்பாகவே இருக்கிறார். 16 அதில் அன்பிலே நிலைத்திருக்கிறவன், என்ற அன்பிலே தேவன் என் மேல் அன்பாக இருக்கிறார் என்று அந்த அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். வேற ஒன்றும் மாற்றம் படித்தால் நல்லா புரியும். 17 நியாயத்தீர்ப்பு நாளில் கவனிங்க, நியாயத்தீர்ப்பு ஒன்று வரப்போகுது. பயப்படுதலை, இப்போ பயப்படுதலை, பயமே சபைக்கு தேவையில்லை. பயம் இல்லாமல் ஆராதிக்கிற ஒரு கூட்டம் தான், பிள்ளைகள் தான் தேவனுக்கு தேவை. பயப்படுகிற வேலைக்காரர்கள் அல்ல, இல்லை, பிள்ளைகள் தான் தேவனை ஆராதிக்க கூடியிருக்கிறோம். ஏன்னா நியாயத்தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். தைரியமாய் அவருடைய சமூகத்தில் போய் நான் நிற்கணும். அந்த தைரியம் நாம் போக முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பு என்னை தைரியப்படுத்தி என்னை கொண்டு போய் அங்கே நிறுத்தும். அன்பு நம்மிடத்திலே பூரணப்படுகிறது. எப்படி எழுதியிருக்கு? தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக. யார் அன்பு? நாம சும்மா ஏனோ தானோ இருக்கிறோமே, காப்பி குடிச்சுக்கிட்டு தமாஸ் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, அந்த அன்பு இல்லை, மனுஷ அன்பு இல்லை. தேவ அன்பு நம்மளை பூரணப்படுத்துறதான் உலக வாழ்க்கை. உலகத்தில் நம்ம வாழுகிற வாழ்க்கை தேவ அன்பு நம்மளை பூரணம், அவரை போல் ஆக்குது. அன்பு தான் நம்மளை மாற்றுது. பயம் இல்லை. பயம் யாரையும் மாற்றாது.
4 நாளைக்கு நல்லா இருப்போம். சொல்லவா, ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், அங்கே அதை நம்ம போயிருப்போம், ஆக்சிடென்ட் அப்படி நடக்கும், ஆளு டெட்டு, ஸ்பாட் அவுட்டு. இன்னுமே இப்படியெல்லாம் நம்ம போகக்கூடாதுன்னு அப்போ தீர்மானிப்போம். அப்போ தான் தீர்மானிப்போம், எல்லாரும் அப்படி தான் தீர்மானிச்சுட்டு அந்தாண்ட ஒரு 2 கிலோமீட்டர் அந்தாண்ட போனோன்னு இது மறந்துடும். எது? இந்த ஆக்சிடென்ட் நிகழ்ச்சி எல்லாம் மறந்துடும். அதுக்கு பிறகு அதே வேகத்தில் போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். நாம பயமெல்லாம் இப்படித்தான் நம்மகிட்ட ஒரு காரியத்தை உண்டு பண்ணும். நரக பயம் இப்படிப்பட்டதான். திடீர்னு ஒரு உணர்வை உண்டு பண்ணும், திடீர்னு மறைஞ்சிரும், திடீர்னு ஆவிக்குரியரோட ஆக்கும், திடீர்னு நம்மளை விட்டு போயிடும். சகோதரர்களை கண்டா திடீர்னு அலர்ட் ஆகிக்கும், இல்லைன்னா அது போயிடும், அந்த அலர்ட்னஸ் போயிடும். அது பயத்தினால் உண்டாகிற கிறிஸ்தவ வாழ்வு. தேவ அன்பினால் உண்டாகிற வாழ்வு எங்கேயும் அதுதான், எங்கேயும் ஒரே சீராய் போயிட்டு இருக்க கிறிஸ்தவ வாழ்வு. அருமையான தேவனுக்கு பிள்ளைகளே, தேவ அன்பு நம்மளை என்ன செய்து அவரை போல பூரணப்படுத்துகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரம் நாம் இந்த பூமியில் இருக்கிறதுனால, அவர் எப்படி அன்பிலே பிதாவை சார்ந்து கொண்டு எனக்கு ஒரு பிதா இருக்கிறாருன்னு பூரணமாய் போய் என் ஆவியை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல தேவ அன்பு நம்மளையும் பூரணமாய் நடத்தி நமக்கு ஒரு பிதா இருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் தலையில் உள்ள ஒரு முடியும் விழாது. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் அன்பு நிமித்தம் பரிதாபத்து நிமித்தம் என்னை அழைத்தவர். அப்படிப்பட்ட நல்ல ஒரு தகப்பன் இருக்கிறார், நம்மளை பூரணப்படுத்தி கொண்டுகிட்டு போகும். அடுத்த வசனம், அன்பிலே நரக பயம் இல்லை, சிக்ஷையின் பயம் இல்லை, ஆக்கினியின் பயம் இல்லை. தேவ அன்பை பெற்ற ஒருவருக்கு, தேவ அன்பை பெற்ற ஒரு பிள்ளைக்கு இப்படிப்பட்ட பயமே இல்லை. பயமானது என்னது? பயமானது ஏதாவது மனுஷருக்கு முன்னாடி செய்யவே தூண்டும் பயம். ஒரு நீதியை மனுஷருக்கு முன்னாடி செய்யவே தூண்டும், பயமா இருக்கும். சபையில் செஞ்சு நம்ம சரியா இருக்கோம்னு காட்டணும், நம்ம அதை செஞ்சு சரியா இருக்கோம்னு காட்டணும், இதை செஞ்சு சரியா இருக்கும். வேதனை வேதனை வேதனை, எப்போ பார்த்தாலும் ஒரு கிரியை செய்யவே தூண்டும் பயம். ஏதாவது ஒரு நீதி, மனுஷிக நீதியை செய்யவே நம்மளை தூண்டும் பயம். மூப்பர்களுக்கு பயம், மனுஷருக்கு பயம், அந்த பயம் இந்த பயம் வந்துருச்சுன்னா நம்மளை இப்படி கிரியை செய்யவே தூண்டும். ஒரு நீதி, சுயநீதி செய்யவே நம்மளை தூண்டும். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை, கிறிஸ்து பூரண அன்பு, பரிபூரண அன்பு. பிதா தம்முடைய குமாரனை நேசித்தது போல என்னை நேசிக்கிறார் என்கிற பரிபூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயம் வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் தெய்வ அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. சபை கூடுகிற சகோதர சகோதரிகள், நாம் எல்லாரும் தெய்வ அன்பிலே பூரணப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனக்கு ஒரு அப்பா இருக்கான், என்ன நேசிக்கிறான். அருமையான வார்த்தை செப்பனி அவரை நீங்கள் வாசிக்கணும். இப்போ வாஸ்தமே ஏசாயா 66 வாஸ்தம். அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்து இருக்கிறார், மகிழ்ச்சியாக நம்ம நடுவில் இருக்கு. செப்பனியா புஸ்தகம் வார்த்தைகளை நம்ம காதுகளில் கேட்கும். கொஞ்சம் எழுந்து நிற்கலாமா? நாம் இதை வாசித்து அப்படியே நாம் ஜெபிக்கலாம். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். எல்லாரும் எழுந்து நின்று வாசிக்கலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த கடைசியிலாவது ஒரு சில இந்த வார்த்தையாவது காதில் கேடு, ஒரு சிலர் கேட்கல, தயவுசெய்து. 9ஆம் வசனம், 15ஆம் வசனம், 3:15 படிக்கிறேன். கர்த்தர் உன் ஆக்கினியை அகற்றி, அல்லேலூயா. என் ஆக்கினி அகன்றதுன்னு சொல்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் என் ஆக்கினி அகற்றி விட்டார், ஆக்கினி அவர் ஏற்றுக்கொண்டார். என் சத்துருவாகிய பிசாசை விலக்கினார் என்னை விட்டு. நடுவில் இராதபடிக்கு ஆணி எடுத்து சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார், என் குடும்பத்தில் இருக்கிறார். இனிமேல் பதஷ்டப்படவோ பயப்படவோ தீங்கோ என் வாழ்க்கையில் நடக்காது. அவருடைய அனுமதி இல்லாமல் தலையிலோட ஒரு முடி கூட விடாது. 17ஆம் வசனம், 16ஆம் வசனம். அந்நாளிலே எருசலேமை பார்த்து, சபை கூடி வந்திருக்கிற மக்களை பார்த்து, பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். பயப்படாத, கையை தளர விடாத. தேவன் உன் கூட இருக்கிறார், நடுவில் இருக்கிறார். ஆண்டவர் உன் குடும்பத்தில் இருக்கிறார், உன்னை நேசிக்கிறாருன்னு தான் சொல்லப்படும். அடுத்த வசனம் 17. உன் தேவனாகிய கர்த்தர்
உன் நடுவில் இருக்கு. 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவள் நடுவிலே நான் இருக்கிறேன்னு சொன்ன வார்த்தை போல இது எழுதியிருக்கு. தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் இரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன்மேல் கம்பீரமாய் களிகூறுதலாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிதாவை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம மேல கோபமா இல்லை, அன்பை நம்முடைய உள்ளத்திலே ஊற்றி அன்புனால கிரியை செய்கிற விசுவாசத்தை நம்மளே துவக்கி ஒரு கிரியை நம்ம வாழ்க்கையில உண்டு பண்ணுகிற நல்ல தேவன். அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது. என் தேவனே என்னை நீ நேசிக்கிறேன். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவர் பக்கமாய் திரும்பி வருவோம். என் ஆண்டவரே, நீர் என்னை நேசிக்கிறேன், உம்முடைய குமாரனை நேசிக்கிறது போலவே தான் என்னை நேசிக்கிறேன். எவ்வளவாய் நேசித்தேன். நானும் மன்னிக்கவும் இரக்கம் காட்டவும் தயவு காட்டவும் ஆண்டவரே எனக்கு கிருபையை நீ அருளி செய்கிற ஆண்டவர். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னிங்கன்னு எழுதியிருக்கிற வார்த்தையை வாழ்க்கையில் நிறைவேற அழைத்த ஆண்டவர். கர்த்தாவே, எங்கள் எல்லார் மேலும் கிருபையாக அப்பம் பக்க போகிறோம். எங்களை நாங்களே நிதானித்துப்பா. ஒரு பயத்தின் ஆவியினால் நான் கட்டப்பட்டிருக்கேனா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். பயமுள்ள ஆவியை நாம் பெறவில்லை, அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். நரக பயம், ஆக்கினை பயம் நம்மை தூண்டக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவட்டும் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களை அர்ப்பணிக்கணும். எல்லாரும் அப்படி நம்ம ஆண்டவர் பக்கமாய் திரும்புவோமா?